அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களே. உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெளி எம்மவர் செய்திடும் கூத்துகளை அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களே. உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெளி 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 குறை நிறைய எடுத்து சொல்லும் மதவெளி 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 குறை நிறைய எடுத்து சொல்லும் மதவெளி. நியூ இயர் ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்றால் ஒரு மீட்டா போடுவோம் ஒண்ட உடைப்பம் என்று நானும் பார்த்து கொண்டிருந்தா எங்க எங்க எங்கடா ஒளிச்சீங்க? பிஸியோ கடவுளே எத்தனை திறமடாப்பா கோலடிச்சு வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட்டால் வந்த நீங்களே இல்ல கேட்கிறேன் வந்த நீங்களோடு நீங்க வந்தா பிறகு தந்துருவீங்க. இங்க பேர் கிறிஸ்துமஸ் எல்லாம் முடிஞ்சு தெரியும் நேற்று தான் பேஸ்மெண்ட் எல்லாம் கிளீன் பண்ணோம் மட்டும் வெளிக்கிட்டால் அப்படி என்று இல்ல உங்களுக்காக வேண்டி ரிசர்வ் பண்ணின சாமான்கள் கொணந்து பக்குவமா கொணந்து. எந்த வருஷத்துக்கு இது ஆளுக்கு ஆளுக்கு தெரிவு செய்து எல்லாம் லேபல் பார்த்து இந்த நிறத்துக்கு பொருத்தமா இவன் தலை மயிருக்கு பொருத்தமா அப்படி கம்பி மாதிரி நிக்கிறது இந்த தாடிக்கு இந்த சொண்டுக்கு இந்த நிறத்துக்கு எல்லாத்துக்கும் பொருத்தமா இங்க பேர் இத பேர் இது வந்தடாப்பா காருக்கு நீ போகைக்க என்னென்று பாவிக்கிறோம் எனக்கு தெரியல. நுள்ளிகளே எதுவும் செய்து பேர் செய்து தப்பினா சரி. மற்றது உனக்கு இருக்கு அந்தரப்படாத என்று சொல்றேன். தானே இது உடை சொட்டி கிடக்கண்ண உடை சொட்டுற கதை கிடையாது. தூசி விடாக்கு தட்டி விடு அது போனா பாவிச்சீங்களா? கடவுளே புத்தம் புதுசாடாப்பா இது இப்ப 6 வருஷமா இல்ல இது புதுசா உடைபடாமல் இருக்கு. வண்டி வாங்கி உடைபடாம இருக்கு 6 வருஷமா இருக்கு. இப்ப சொன்னீங்களே 6 வருஷம் இல்ல இல்ல அது நான் வேற கதையே மாறி இருக்குல்ல சொல்லிட்டு ஒரு வார்த்தைய வழுக்கி உடனே பிடிச்சிடுவாங்க பாவியல். அதை விடு இங்க பேர் இத பேர் இத பேர் பாத்தியோ என்ன சாமான் பொருள் குளிக்கிறதோ இல்லாட்டா குளிக்கிறதோ ஷாம்பு பாத்தியோ இது வந்து இந்த இதுடாப்பா பிசுக்கங்க சக்க இத போட்டு நீ தேய்ச்சி என்றால் இப்ப ஊரில இருந்து நீ என்ன குளியா களவாமல் இருக்கு பின்னுக்கு பாசி பிடிச்சு எல்லாம் தேய்ச்சி கொண்டு வரும் தெரியும். இது வந்து என்ன பின்னால போட்டு குளிக்கிறது உங்களுக்கே சரியான பிரயோஜனம் இதுல வாங்கினது. எனக்கு சொல்லி தந்தவங்க நான் சொல்லி உங்களுக்கு தந்தவங்க இது லேடிஸ் ஐட்டம் என்ன அது வந்து லேடிஸ் போட்டா அது வந்து இது மல்டி செக்ஸ் சரியோ மல்டி செக்ஸ் அதாவது யாரும் பாவிக்கலாம். அது வேற மாதிரி சொல்றேன் யூனிசெக்ஸ் யூனிசெக்ஸ் வந்து ரெண்டா இப்ப இங்க கணக்கு இருக்கிறபடியா நான் அதை மல்டி ஆக்கிட்டேன். ஆனா இல்ல ஓன்லி லேடிஸ் தான் போட்டிருக்காங்க. லேடிஸுக்கு மட்டும் தான் போட்டிருக்கு. இல்ல அது பாக்காம அப்படித்தானே இருக்கு. நீ ஒரு நெளிஞ்சு ஒரு மாதிரி ஆக்களை கொண்டோன்னே அப்படியா மாறுற நீ தானே போட்டுக்குழி இது உங்களுக்கு லேடிஸ் இந்த கிஃப்ட் இந்த பிரஷ் இருக்குள்ள எனக்கு பேர் உதாலத்தே இந்த கதையை உனக்கு சொல்லணும்டாப்பா. எனக்கு ஒருத்தன் தந்தான் ஒரு இப்படித்தான் ஒரு பாசல் உதல்ல உது யார் தந்தான் தெரியும் இல்ல உது உனக்கு கண்டு வாங்கினது. எனக்கு ஒருத்தன் இப்படித்தான் ஒரு சோப் இப்படி ஒரு செம்பு சரியோ ஒரு பிரஷ் சரி கண்டு போட்டு குளிக்க சவர துறந்து போட்டு அந்த பிரஷ் தடியோட இருந்தது. அதுல தேய்ச்சி போட்டு முதுகு கனகா ஊரில ஏண்டா கமுக மரத்துல சோப்பை போட்டு அப்படி தேய்ச்சா கோமலத்தோட நின்று என்ன சுகமா இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு சுகமா இருக்கும் பாக்குறாங்க பார்க்க சொன்னது அதுகளே. நான் அங்க குளிக்கிறது அப்படி இங்க கனகாலம் முதுகுல ஒரு கடி இருந்தது சொரிக்கார இல்ல. பின்ன இந்த பிரஷ கொண்டோன்னு இதுக்குண்டைக்கு வேலை வைக்கிறேன் போட்டு அதுக்கு சோப்பா போட்டுட்டு தேய்ச்சேன். கிச்சுக்கு தேய்க்க கொடாக்கண்டு விழுந்தது.
என்னது என்ன பனங்கொட்டை விழுந்த மாதிரி ஒரு சத்தம். நீங்க சொன்ன பார்த்தா பனங்கொட்டை விழுந்த மாதிரி ஒரு சத்தம். என்னதோ ஏதோ ஒன்று பார்த்தால் பிரஷ் நுனி கட்ட விழுந்துட்டு உடைஞ்சோ. அது கலண்டு விழுந்தது மட்டும் இல்ல, நான் பிறகு தடியால தேய்ச்சு சரியோ ஏதோ நொந்ததுதான். நான் அப்படியே போட்டேன். பிறகு இந்த வெள்ளச்சேட்டு எடுத்து கொண்டு போறதானே, வெள்ளச்சேட்டு எடுத்து கொண்டு வேலைக்கு போய் அங்க குனிஞ்சு நின்று வேலை செய்ய பின்னிக்கு இருக்கிறவன் எனக்கு பின்னால தட்டி சொன்னான், என்ன நீங்க லேர்னிங் உண்டு, என்ன பார்க்க லேர்னிங் மாதிரி கிடக்கும் கேட்டேன். இல்ல முதுகுல சிவப்பால இல்ல இல்லன்னு சிவப்பா போட்டு கிடக்க. நீங்க சொரிஞ்சது ரத்தம் சொரிஞ்சு அந்த கம்பி ஆணி குத்தி எல்லாக்கி போட்டுதான் நினைச்சுப்பேன். 2 கிழமையா குப்புறப்படுத்து இருக்கிறேன். நிமிந்து படுக்க ஏனாது இந்த கண்டு ரவியால். வசதி தானே குப்புறப்படுத்தா சோமா இருக்கும். அவனுக்கு அப்படி ஒரு பிரச்சனை கொண்டு வந்திருக்காங்க. முன்னுக்கு தேய்க்கிற பின்னுக்கு இல்ல முன்னுக்கு தேய்க்கிற பிரஷ் வாங்கி அட தம்பி மேரு சொன்னா நம்ப மாட்டியல். என்னட்ட ஒரு பிஸ்கட்டின் கிடக்கு அது வந்து சொல்லுவேன் கண்ணி கழியாத ஒரு பிஸ்கட். புதுசா கிடக்கு பிராண்டே புதுசா பிராண்ட் இல்லையடாப்பா. அது இப்ப 10 வருஷமா 10 கிறிஸ்துமஸுக்கு சுத்தி 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 வருது. நான் இருந்த அண்ணருக்கு கொடுக்கறது, அண்ணர் வீட்டை இருந்து அக்கா விட்ட போய், அக்கா விட்ட இருந்து பெரியம்மா வீட்டுக்கு போய் அப்படியே உங்கள்ட்ட அது திருப்பி எங்கள்கிட்ட பேட்டும். அப்படியே உடைச்சால் இந்த ராவன் சீதையை பிடிக்க வில் உடைச்ச வந்தால் அதை உடைப்பான். அந்த அளவுக்கு அது என்ன விடப்படாம தெரியல. எல்லாரும் டயட்டிங்கா. நாங்கள் இங்க இழிச்ச வயர் வண்டியும் தொண்டியும் கூட தெரியல தின்னுவோம் பண்ணிட்டு இங்க தள்ளி விடுறது. இந்த செல்லுறதுகள் பிஸ்கெட்டுகள் இந்த செம்பு உதுவெழுத்தாங்கடாப்பா கொடுக்குறாங்க கிஃப்ட்டுக்கு. என்ன அதான நீங்க கொண்டு நானே உங்களுக்கு ஆக கொண்டு வந்தத நீங்க இங்க தள்ளி விட்டுருக்கீங்க. அவ்வளவு எனக்கு அப்படி சொல்லப்படும். ஒரு வழியில சுத்தப்படுத்தல் சுகாதாரத்துக்கு நல்லது என்று மனசு சொன்னவர். அதுக்கு வேண்டி சுத்தப்படுத்தல் செய்யும் பொழுது உங்களை நினைச்சிட்டேன். நான் இதை யாருக்கும் தள்ளுறதுக்கு இல்ல, யாருன்னு யோசிக்கணும். இது போட்டு குழி நல்லது லேடிஸ் ஐட்டம் வேண்டாம். இது தெரியாது தம்பி கொடுத்தீங்க கொண்டு வந்துடுறேன். நீங்க உன்ன மறப்பனே வயவரை மறந்தாலும் நேய மறப்பனே. முதல்ல சொன்னதில்ல உங்களோட கலர்கள் உடுப்பு கொண்டு வச்சுக்க. விளங்காது வடிவா ஸ்டைலா சொன்னா உங்களுக்கு விளங்காது. உள்ளுக்கு போற காஜி சொல்லுங்க. என்ன உள்ளுக்கு போற காஜெட் லுங்சி லுங்சியண்டா லுங்சி ஸ்டைலா சொன்னா இது சங்குமா தெரியுமோ? சங்குமா கள்ளிப்பட்டிருக்கிறீங்க. ஐயோ தோச்சு அயன் பண்ணி கிடக்கு. அதை பிரிச்சு கிரிக்கி பாராத கண்ணபடி ஆராயாத சங்குமா மூடு என்னது கடவுளே அதை உடுத்து போட்டு சூரியனுக்கு பின்னால நின்று குறிஞ்சு பார்க்க சங்குமா ஓட்டமாக்கா தெரியும். என்ன சங்கம் நீங்க வேற ஏதோ சங்க சொல்றீங்க. கட்டின சார் அதான் இவர் கட்டி பார்த்து இவர் சங்கமாக பார்த்த தள்ளி விடுறாரு. இது கூட அவளை இப்படி ரீகிஃப்ட் பண்ணாதீங்க. அது கட்டி பாவிச்சு போட்டு இதுக்குதான் எங்க அலைஞ்சிருக்கு. உனக்கம் இருக்கு. இப்ப இது நல்ல சாமான். இது வந்து போட்டு குளிக்கலாம், இல்ல காலுக்கு போடலாம், கைக்கு போடலாம், தலைக்கு போடலாம். இதோட வெளுத்தா சரி. பேர் இது எல்லாம் வந்து இது வந்து பேர் இப்ப எத்தனை வருஷம் கலர் எத்தனை வருஷம் சென்றாலும் வாசம் மாறாத சாப்பம் உண்டு. ஆனா காட்டி போட ஆட இது எந்த ஃப்ரெண்ட் நாக்கி போட்டு குளிக்காதான் இப்படி உண்டதா? இப்படி எங்கட இம்சப்படுத்தாதீங்க. இல்ல அதுக்கு இங்க என்ன கணக்காவும் இருக்கு. இப்படி கன சாமான் வாடுறது சரியோ? பொறு இது நான் மறந்து போனேன். சரி இந்த இதான் விளையாம்பிய நிலைக்கிற போனாங்க. அதான் பேசுறான். தள்ளி விடுறாரு. இந்த சாமான்களை தந்தா ஊராதே ஒண்ணாதே ஒன்றையும் நீ யுற்று பாராதே என்று திருவருட்பயன்ல சொன்ன மாதிரி கப்பண்டு வாங்கி சப்பண்டு உள்ளுக்கு வச்சு பக்கத்தோட கொடியில எடுத்து தோச்சு காய போட்டதை மடிச்சு கொண்டு வந்தாரு. இல்லையடாப்பா, நான் போன வருஷம் இதே மாதிரி ஒன்று கொண்டு போய் அண்ணனுக்கு கொடுத்தான். இவன் சொன்ன மாதிரி அவர் 4 நே வளர்க்கிறார். பிள்ளைகள் பஞ்சாதியை தவிர்த்து 4 சரியும் 4 நே வளர்க்கிறார். அட போட்டு குளிப்பாட்டப்பா அதுகளுக்கு சொரிஞ்சி கொண்டு தெரியுதுன்னு சொன்னால் சீச்சி இதுகள் ஒன்றும் எங்கட பாவிக்கிறதில்ல. அது பிராண்டட் ப்ராடக்ட் பாவிக்கிறதா.
அப்ப பேரன் தம்பி இதுகளை எங்களுக்கு தந்தவங்கள் உண்மையை சொல்ல போனால் இதுகள் எல்லாம் எங்களுக்கு வந்ததுதான் வழியில. அதை எங்களுக்கு தள்ளி வரீங்களா? இதுக்கு வந்த கேஸ் தான் இல்ல. இப்ப நீங்க கொடுத்தா திருப்பி தர இது கடைசியா இது குளிக்கிற சாமானும் பாத் சோப்பும் எங்களுக்கு தருது. நாங்க இது மாறி மாறி இதுகளை கொடுத்து இந்த டிஷ்யூ பேப்பர் தான் புதுசு. இது அப்படி ஸ்டைலா அப்படி வச்சு போட்டு இல்ல உண்மைக்கும் இப்ப கொடுக்கற கொடுக்காத ஒரு பக்கம் அப்படி கொடுக்கலான்னு வில்லான்னு சொன்னா இதை செய்யலாம். இப்ப ஓகே நீங்க வாங்கி தாரீங்க தலைக்கு இந்த பில்லையும் தரலாம் வேண்டாம் பிடிக்காடிக்கு ரிட்டர்ன் பண்ணி இதை ஒன்று செய்யலாம். அவருக்கு கொடுத்தாக்கல பில்ல கொடுத்துருக்கோம். இல்ல அதான் சொன்னா அவர் ரிட்டர்ன் பண்ணுவார். இது பில் என்ன விலை பாத்துருவோம் எவ்வளவு வாங்கினாட்டு பாத்துருவோம். அது இல்ல நியாயம், அது இல்ல நியாயம். பில்ல தந்தாலும் நீங்க காசு வாங்க மாட்டீங்க. அது வித்த கடையே இல்லை. அடப்பா 2-3 வருஷம் அது இப்ப எத்தனை வருஷம் அது கடையை தேடி பிடிக்க கடையை கடன் மூடிக்கொண்டு அவர் எங்க போய் சேர்ந்தாலும் நீங்க இந்த கிரீம் போட்டீங்கன்னா நான் அந்த கிரீம் இருக்கல. ஐயோ இந்த கிரீமை கொண்டே யாழ்ப்பாணத்தில் ஒருத்தனுக்கு கொண்டு போய் கொடுத்தேன் சித்தப்பருக்கு. நல்ல கடையா இருந்தவர் நிலையில 4 மைலோட நிக்கிறேன். எங்க நீங்க இதை கொண்டு அங்க டெஸ்ட் பண்ணிருக்கீங்க கொண்டே கொடுத்த போட்டு குளிக்கட்டுக்கு வாங்க வேர்வைக்கு மணக்காது கணக்காது. அது ஏன் பேசுவான் தம்பி? இதுகளைத்தானே மாறி மாறி நியூ இயர் என்றால் நான் தந்ததை உனக்கு தர, நீ தந்ததை எனக்கு தர, இப்படியே சுத்தி சுத்தி சில பெட்டி இருக்கு தம்பி. உண்மையை சொல்றேன் நான். இப்ப மனுஷாரு நாங்கள் இப்ப வியதுக்கு வெளிப்படையா வந்துட்டோம். வெளி மறைச்சென்ன மறைக்காட்டு. இந்த பெட்டி 10 கிறிஸ்துமஸ் கண்ட பெட்டி. இது இப்ப அந்த புத்தகத்துல பதிக்கணும், ஜீனஸ் புத்தகத்துல பதிக்கணும். என்ன மூடப்பட இல்லை. இந்த போவே ஒருத்தன் துணிஞ்சு கை இது துறந்து பார்க்க இல்லை. என்ன சொல்லதான் ஞாபகம் வருது. எனக்கு இப்ப நியூ இயர்க்கு கிஃப்ட் வந்தது. அதுக்கெல்லாம் அந்த தெரியுமா எல்லாம் வச்சு எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வச்சிருப்பேன். ஒரு வைன் பாட்டில், ஒரு சென்ட், ஒரு பிஸ்கட், கேண்டி எல்லாம் வச்சு வச்சு பேக் பண்ணி வந்தது. ஆனால் கார்டு எழுதி வைக்கல கொண்டு தந்தவன். சரி நான் அதை உடைச்சு போறேன். ஏன்னா கிஃப்டை பார்த்தா உடைச்சு போறேன். உடைச்சு உள்ள பார்த்தா உள்ளுக்கு கார்டு கிடக்கு. உள்ளுக்கு ஒரு கார்டு கிடக்கு. சரி ஓபன் பண்ணி பார்த்தா இது இவன் அந்த நியூ இயருக்கு அது உள்ள கிறிஸ்துமஸ் கார்டு கிடக்கு. அவன் பேர்ல உடைச்சு பார்த்தா தானே தெரியும் அவ உள்ளு கார் கிடந்தது. அதுவும் போன வருஷம். ஆனா நான் லக்கி. ஏன்னா அதுக்கு அதை 100 ரூபா வச்சு கொடுத்துருக்கு. அவ உடைச்சு பாக்கால அது அப்படி ஒண்ணு தந்தால காசு வந்துட்டு காசை கண்ட ஆள் விட அப்படியே உடைச்சு பார்க்காமலே தள்ளி வராது. இது நல்ல விஷயம். வந்த உடனே தேவையோ தேவையில்லையோ உடைச்சு போடணும். உடைச்சு போட்டோமோ அது இந்த ரீசைக்கிள் இருந்து தப்பிடும். அது பிறந்த பயனை அடைஞ்சிடும். கண்டிப்பா கிஃப்டா காசை கொடுத்து விட்டா பிரச்சனை. அவன் விரும்பினத வேண்டிய அது உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு 50-100 காசா கொடுத்துட்டா பிரச்சனை. அது இல்ல முக்கியம். போகைக்கு இதை வச்சு ஸ்டைலா கொண்டே ஆக்களுக்கு முன்னாலே அப்படி கொடுத்துட்டு அப்படி இப்படி ஒரு அணைப்பு, பிறகு இப்படி ஒரு அணைப்பு, இது சபக்கண்ட ஒரு கொஞ்சல், பிறகு அதோட அங்கனே இருந்து போட்டு காய்வாய். நீங்க கொஞ்சம் நாங்க கொஞ்சம் தானே. இல்ல நானும் கொஞ்சம் இல்ல, நானும் இந்த விளையாட்டுக்கு போறேன் இல்ல. தெரியும் அதெல்லாம் நமக்கு தெரியும் தெரியும். நாங்கள் இந்த கிஃப்ட் மனசி மேல செய்யறத பார்த்து கொண்டிருக்கிறது உதத்தான் செய்யுதுகள். அன்றைக்கு ஒரு பாட்டியில அப்படி பிடிச்சால விட இல்லாம பிச்சை எடுத்தா. ஐயோ நீ இந்த கதையை விட்டு இந்த கதையை கிளப்பா. இந்த சம்புவை கொண்டே ஒரு தடவை கொடுத்தேன். அடுத்த கிழமை போறேன் பாவி சரியோ காரண்ட சில்லு கழுவி கொண்டிருக்குது நான் கொடுத்த செம்புல. சிலர் கழுவினா ரிம்ஸ் வழியா இருக்கும். சசிகாம காரை கூத்தாலாம் கழுவுறோம். வித்து போட்டாங்க அந்த கழுவி நல்ல காசுக்கு வித்து. அது 500 கழிப்பட்டோம். ஓ நல்ல கடவுளே ஒரு தேவையான சாமான பொருளை குணம். சரி நீங்கள் வாங்குறதுக்கு சாமான ஒரு வாசப்பசம் குணம் தரலாம் தான். என்னது வாசப்பசம்? வாசப்பசம் வாழைப்பழமும் வடிவா சொல்ல கொடுங்கடா. வாழைப்பழம் வாசப்பசம் அது ஸ்டைலா நான் இப்ப சொல்லி பழகிறேன். 24 மணித்தியால ஒளிபரப்பு சேவையில நான் இன்டர்வியூக்கு போறேன். இனி அறிவிப்பாளராக வர போறேன். ஏனென்றால் உங்க இங்கிலீஷில எங்க கதைச்சு எல்லாம் அறிவிக்கணும். அப்ப நான் தமிழ்ல கதைக்கலாம் தானே. வாசப்பசம் அப்படி இப்படி என்றோ அது நான் சும்மா கதை நல்ல வடிவா கதைப்பேன். கட் பண்ணி டேக் பண்ணி ஈட் பண்ணி நான் பண்ணி நீ பண்ணி நான் செத்தா டாக் உன்னியும் மொய்க்காத நிலை என்று சொல்லி நான் கதைப்பேன். எந்த மூட குழப்பாதையும் குழப்பா நான் அறிவிப்பாளரா போறதா அடுத்த வருஷத்துல இருந்து என்ன இதுக்குள்ளாலதான் சந்திப்பீங்கள். வானிலையில தான் சந்திப்பீங்க. இங்க வர மாட்டீங்க. எங்க இது ரேடியோ திறந்தா வருவேன். அதுக்குள்ளால வருவேன்.
சரி இனிமேல் சொல்லி போட்டேன் இந்த சாமான்களை கொடுத்து ஆக்களை பே காட்ட வைக்கும். சரியோ, நல்ல சாமான்களா கொடுங்கோ, இல்ல காசை கொடுங்கோ, இல்ல கொடுக்காம விடுங்க. சும்மா கையை கொடுங்க. கொடுக்கணும் அவசியம் இல்ல. இதை சுத்தி சுத்தி ஐயோ கடவுளே அப்படி தந்தாலும் நீங்க உடைச்சு பார்த்துட்டு அதை உங்களோட வச்சு கொள்ளுங்க. அதை மற்றவனுக்கு கொடுத்து அதை பாஸ் பண்ணி திருப்பி ரிட்டர்ன்ல வந்து உடைச்சு போட்டடாப்பா அந்த வாஷ் ரூமுக்குள்ள ஊத்தியாவது 4 தேவைச்சு கழுவி ஃபிளஷ் பண்ணி விட்டுருவோம். அத இப்படிதான் ஒரு ஆக்களுக்கு வேற சோப்பை கொடுத்துருக்கணும். அவன் இந்த காவேஜ்காரனுக்கு கொடுத்துருக்கணும். அவன் தூக்கி எறிஞ்சு கொண்டு போட்டான். அவனுக்கே பிடிக்கலண்டா என்ன தாற்பயம் சரியோ. இதுபோல என்ன செய்யணும்னா அந்த சோப்போல சீலை உடைச்சு போட்டு வாஷ் ரூமுகள் முஷினிகள் அந்த மூலைக்கு கிளைக்க வச்சா கொஞ்சம் மனமாவது போகும். சரி, இது கடைசியா வீடு பேஸ்மெண்ட் முழுக்க இந்த சாமான்கள் கிடக்கிறாங்க. எத்தனையாம் ஆண்டு தெரியாது இந்த போத்தில்கள் இந்த சோப்புகள். சரியோ, எனக்கு தான் 2006 எக்ஸ்பைரி நீ தம்பி இதுல எக்ஸ்பயரி டேட்டாவது இருக்கு. சிலதுகளுக்கு அனாதி சங்குமாக்கள் உண்டே நீங்களே கொண்டு போங்க. நீ சொல்ற என்ன ஒரு சாமான் இருக்கு வீட்டை நான் உணர்ந்து தரையில்லை உங்களுக்கு. என்ன சாமான்? சீப்பு செட். எனக்கு தெரியலாம் சீப்பு செட். பல்லு பெரிய பல்லு பிரகாதோட முள்ளு 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 மாதிரி வச்சது. எத்தனை பல்லு இருந்தாலும் உங்களை தலையில படம் அதுதான் முள்ளு முள்ளு வச்சத கீறின என்றால் முள்ளு கப்பிக்கலால போன மாதிரி அப்படியே அடையாளம் இருக்கும். தெரியும், அடையாளம் இருக்கும். ஏதோ அந்த ஆமட்கார் போன மாதிரி இருக்கும். எனக்கு அது உங்களுக்கு நக்கலை கொண்டு வந்துருக்காங்க. உங்களை தலையில முடியல நக்கல். என்ன தெரிஞ்சவன் அறிஞ்சவன் என்றா எனக்கு எத்தனை மயிரெண்டும் அவனுக்கு தெரியும். என்ன தெரியாமல் குழந்தை முடிந்த ஒரு பரிசு தந்தால் எனக்கு கொதி வருமோ இல்லையோ அவனுக்கு தெரியும். அவங்கள மண்டைக்கு ஒன்று இல்லை. சரி, மண்டைக்கு மேல ஒன்று இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் ரங்கிருவிய மேலையோட நின்று கொள்ளுங்க. அதுக்கு உள்ள போகாது. தெரியும். அங்கே ஒருத்தன் சொன்னானாம். தெரியும், எங்கட நாட்டில கட்டடம் எல்லாம் வல்லு உயரமா இருக்கண்டு. சரியோ, அப்ப மற்ற எங்கட இலங்கை ஆள் சொன்னாராம், எங்கட நாட்டிலே ஆக்கள் எல்லாரும் மூக்கால சாப்பிடுறவை. என்னட்டு மூக்கால சாப்பிடுறவை என்று கேட்கா, இல்ல மூக்கால எல்லாம் கொஞ்சம் கீழே கீழேண்டா வேதானே. இப்படித்தான் கணக்கு மேலேண்டா மேலையோட நின்று கீழே உள்ளுக்கு போகாது. உள்ளுக்கு விஷயம் இருக்கண்டு தெரியுமே. சரியோ, இனிமேற்பட்டு வாழ்க்கையில இந்த சாமான்களை ரீசைக்கிள் செய்யாது. அன்பு இருக்கோ இல்லையோ, நீங்கள் வாரியல் கதைக்கிறீர்கள் அன்னைய பிடிக்கிறீர்கள் என்று கேளுங்கோ, காசை கொடுங்கோ, இல்ல தேவையான சாமான வாங்கி கொடுங்க. வீட்டுக்கு தேவையான நாளைக்கு நாளைக்கு பாவிக்கிற சாமான. வெள்ளையில பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபங்க்ஷன் சொன்னால் அவங்க அடிச்சு கேட்பாங்க என்ன வேணும். அப்படிதான் ஓகே என் ஃப்ரெண்ட் இது கொண்டாரா, அப்ப நீ அதை கொண்டாத. அது நம்ம சனத்துக்கு செய்யலாம். நல்ல விஷயம். அது நல்ல விஷயமா நம்ம சனத்துக்கு அது செய்யலாம். கடையில போய் அப்படி புக் பண்ணிடலாம். உங்களுக்கு ஒரு லிஸ்ட கொடுத்து என்னென்ன சாமான் வேணும். இப்ப நான் கிஃப்ட் தர போறேன்னா இந்த கடையில போய் அந்த கடையில போனால் ஓகே நீங்க ஓட பண்ண சாமான வேற ஓட பண்ணா அது நம்ம சனத்துக்கு செய்யலாம். ஐட்டத்தை வாங்கி எல்லாரும் கொடுக்குறாங்க. அது சரியாடாப்பா. இந்த லிஸ்ட் கேட்டு என்ன வேணும் என்று கேட்டால் அவர் அருந்த எங்கட விட்ட கண்ணன் போசுமுக நிக்கிறார். இப்படி என்ன குழலோட இடம் இல்ல ஆண்டவரே. அது மட்டும் இல்லையடா, இப்படி நீங்கள் மறந்தும் மறவாமலும் என்ன வேணும் என்று கேட்டு போடாதீங்க. அது பிறகு ஒரு லிஸ்ட் வாசிப்படும். சொன்ன சாமான கொண்டு என்று டிமாண்டும் கேஸ் ஃபைல் பண்ணுவீங்க. நாங்கள் சொன்னது என்ன, நீங்க என்ன கொண்டாடுறீங்க தெரியும். அந்த சாமான நீங்க தேடி இங்க கண்டுபிடிக்க இயலாது. ஆனபடியால சாமான நீங்கள் கொடுக்கணும் என்று அவசியம் இல்லை. கொடுக்குறோம் என்றால் கேட்டு நீ சொன்ன மாதிரி ஒரு அன்பா நல்ல சாமான கொடுக்கணும். தெரியும். இந்த சோப்புகள் சீப்புகள் ஐயோ இதெல்லாம் வீடு முட்டை ஒரே சாமான். அதான் இப்ப என்ன பார்த்தாலும் காசு எல்லாருக்கும் அது 50 25 காசா கொடுத்துட்டால் அதை தங்களை விரும்பினா வாங்கிக்கொள்ளுங்க. இல்லாட்டி காசை பாய்ச்சிட்டு போடுங்க. காசை கொடுக்கறதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன தெரியும், இவர் 25 தானே தந்தவர், அவர் 50 தந்தவர் என்ற ஒரு கணக்கு வரும். இதை கொடுத்தா இந்த விலை தெரியாது. இது ஒரு நான் நிக்கிறேன்னு ஒரு 35 இருக்கும்.
40 இருக்கும். ₹5 வாங்கலடாப்பா. இது சுத்தி தெரியுது மெரிக ரவுண்ட் மாதிரி, அங்க போகும் இங்க போகும் அப்படியே வரும். ஆக இந்த மேல வைக்கிற டிசு மாறம் இருந்து இதே வச்சு அப்படியே அது என்னன்றாடாப்பா, ஏனென்றால் அந்த மெட்டவர் கொடுக்க வருகிறவர் எட்டி பார்த்ததுக்குள்ள அவர் கொடுத்த சாமானே உள்ளுக்கு இருக்கும். அதுக்குத்தான் இது பாதுகாப்பு வலயம். இது என்னது பாதுகாப்பு வலயம். இதுக்கு பேர் பாதுகாப்பு. ஆனா உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கா? அவர் இல்லாட்டி உலக சாமான் வச்சுக்கிறார் வீட்டுக்கு கண்டுபிடிச்சிருக்காரு. இது கட்டாயம் வைக்கணும். இதை வைக்க மறந்துடாதீங்க. இதை துறந்து கொண்டு போனீங்களோ அவனுக்கு கண்டுபிடிச்சிருவான். இது அண்ணன் போன முறை உங்களுக்கு தந்தது. இது நீங்க தண்ணியில கலந்துதான் பாவிக்கணும் சொல்லி தருவான். அண்ணன் இது இப்படியே வச்சீங்கன்னா அள்ளி போடும், தண்ணியை கலந்து பாவிக்கும். நான் சொல்லுவேன் இது நான் பாவிக்கல, இப்ப கொடுக்க போறேன் அவருக்கு சொல்லுவேன். அதுக்கும் ஆனபடியா பாதுகாப்பா இதை வச்சு மூடி விட்டுட்டால் நீங்கள் என்ன சாமானம் யாருக்கும் கொடுக்கலாம். ஆனா இனிமேல் இந்த எளிய வேலையை செய்ய போறாங்க. ஆனா போன முறை அவங்களுக்கு சூப்பர் கிஃப்ட் ஒன்று அவருக்கு போன வருஷம் என்னது? போன வருஷம் இவருக்கு பிஸ்கட் டின்னு கொடுத்தாங்க. நல்ல பிஸ்கட் டின்னு. ஏன்னு எனக்கு இப்ப அந்த பேரை சொல்லவே பின்னால குரு இருக்கு, வயிறு முறுமுறுக்குது எனக்கு. ஐயோ கடவுளே, அத மட்டும் இந்த தமிழ் வைத்தியர்கிட்ட காட்டின என்றால் இந்த கடுக்காயில பேரி கொடுப்பாங்க, அதை எறிவாங்க சுழட்டி, இதுல உருட்டி கொடுப்பாங்க. பிஸ்கட்டை தூளாக்கி உருட்டி கொடுப்பாங்க. சொன்னா நம்படாப்பா, ஒன்றே எடுத்து கடிச்சேன். சீரத்து வாங்கினதுதான். ஐயோ கடவுளே, மூக்கும் இல்ல வாயும் இல்ல. பழைய பிஸ்கட் அது என்ன நரகமோ தெரியாது. அதுல பார்க்க வெள்ள வெள்ளையா ஏதோ இருந்தது, தும்பு தும்பா பூஞ்சலம். என்ன பிடிச்சது என்ன அநியாயமோ தெரியாது. அதுதான் இப்ப லேட்டஸ்ட் பிஸ்கட் நினைச்சேன் நான். சரியோ அடிச்சு விட்டால் சீருது ஒரு வருஷம் திண்ட சாமான கிளீனா கழுவி கொண்டு ஃபுல் பாக்டீரியா உள்ள போயிருக்கு. புது வருஷத்துல ஃப்ரெஷ்ஷா வந்திருப்பீங்க, புது மனுஷனா வந்து. அதுவும் கொஞ்சம் மெலிஞ்சிருக்கீங்க நீங்க. இந்த போன வருஷத்துல கொஞ்சம் மெலிஞ்சிருக்கு. எங்கடா வாங்க நீ அந்த பிஸ்கட் வாங்கினதே உங்களோட விளையாட்டு தான் தந்ததும் வந்து விட்டுதான். 5 வருஷம் இருக்கு ரொட்டேஷன்ல. கொண்டு சொல்லி போட்டுடாப்பா, இந்த இப்படி அநியாயங்க சின்ன பிள்ளைகள் சாப்பிட்டு தந்தா என்ன நடக்கும் சொல்லுவாங்க. உள்ள போனே ஜெயிலுக்கு பின்ன ஃபுட் பாய்சன். அது பொலியால பெட்டி மட்டும் பெட்டியை கவனம் நெளியா வச்சிருந்தான். நானடாப்பா எக்ஸ்பயரி தெரிஞ்சவன் நல்லவன் நான் பாக்குறேன். சுரண்டி விடுறாங்க. கணக்காரன் சுரண்டலாம், கிஃப்ட் கொடுக்கிறவன் சுரண்டலாமோ? கிஃப்ட் கொடுக்க சுரண்டிய கொடுக்கிறது. சரி என்ன நடந்து போச்சு. நீ அதை சொல்லி போட்டா இந்த விளையாட்டுக்களே ஒரு தரம் செய்யாதீங்க தயவு செய்து. இந்த ரீசைக்கிளை விட்டுட்டு அவருக்கு தேவையான ஒரு சின்ன துணிமணி என்ன அவற்றை சைஸை கேட்டு வாங்கி கொடுக்கும். சரியோ, இது தனக்கு போட்டு சேரம் மாதிரி கண்ணறையானதெல்லாம் கொடுக்காங்க. அளவில்லையோ அது உங்களுக்கு நீங்க சொல்லுங்க. எனக்கு சங்கு கொண்டு காட்டுறது கம்ஃபர்டபிளா இருக்க கொஞ்சம் உங்களுக்கே கம்ஃபர்டபிள் இல்ல. ஒரு நாளும் சேர முடுக்கிறத நான் காண இல்ல. இவ்வளவு காலமா இப்படி கட்டி மறியல் போட்டு வச்சிருப்பேன். சேரத்தை உடுத்து ஆசுவாசமா கொஞ்சம். சரம் கட்டுறாங்க போட்டுட்டா நீ ஒன்று சேரம் முடித்து என்ன நடக்க மாட்டேன். மறியல்காரனுக்கு கல்சான் போட்ட மாதிரி இருக்கு. இல்ல வீதி சின்ன உனக்கு வீதி இல்ல, உள் வீதியுமே சின்ன. மடை கட்டையில அது உனக்கு உள்ள லாஸ்டிக் போட்டு பாவாடு அது மாதிரி சுருக்கு வச்சு நீ சொல்லு லாஸ்டிக் வச்சு தர சொல்லி இழுத்து விட்டு டபக்கன்னு நிக்கும். பம்மி கொண்டு நிக்கும். அப்படி நீங்க குந்தி குந்தி போடாத பறக்கண்டு கிளியும். அந்த பிஸ்கெட் திருப்பி கொடுத்து அடுத்த வருஷத்துக்கு போனே உனக்கு நான் சொல்லி காஞ்சிபுரத்துல 8 முழத்துல ஒரு சேரம் செய்தான். 8 முழம் அப்படி நீட்டா இருக்கும். வீதியே நல்லா ஓடிச்சு. வீதி பெருசா உனக்கு சொல்லித்தான் சொன்ன 2 சேர்த்து தைக்கவனும். செய்தார் ஃப்ரீயா விட்டுட்டு படுக்கலாம். சரியா கண்ணால் பார்ப்பதை காதால் கேட்பதை பகிர்ந்து கொள்ளும் மதவெடி. கண்ணால் பார்ப்பதை காதால் கேட்பதை பகிர்ந்து கொள்ளும் மதவெடி.
அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களே உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெடி எம்மவர் செய்திடும் கூத்துகளை அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களே உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெடி 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 குறை நிறைய எடுத்து சொல்லும் மதவெடி மத